Good morning everyone. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற இண்டஸ்ட்ரியல் லாவுடைய லாஸ்ட் செக்ஷன் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. Okay, so this is your last act regarding with your industrial law. So with this, நம்மளோட entire industrial lawவும் complete ஆகுது. Okay, so Employees State Insurance Act 1948. ESI கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? So அந்த ESI பெனிஃபிட் தான் இது. So இதுக்கு முன்னாடி பென்ஷன் பார்த்தோம், ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் பார்த்தோம். ஸோ பென்ஷன் வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா எம்ப்ளாயர் தான் விருப்பப்பட்டு நமக்கு கொடுக்கறது. ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து எம்ப்ளாயினுடைய ஃபியூச்சர் பெனிஃபிட்காக கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஒன் ஆஃப் தி பெனிஃபிட். ஸோ இது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்டினுடைய ஹெல்ப்போட எம்ப்ளாயர் நமக்கு பண்ற ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான் வந்து இந்த எம்ப்ளாயர்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. இந்த ஆக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாயீஸுடைய செக்யூரிட்டிக்காக வந்தது. அவங்களோட ஹெல்த், அவங்களோட மெடிக்கல், இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம்னா திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், நம்ம ஃபேமிலிக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். சோ நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட் செக்யூரிட்டிக்காக கொண்டுட்டு வரப்பட ஒன் ஆஃப் தி ஆக்ட் தான் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. Okay, so we will move to the introduction. The Employees State Insurance Act 1948 is the first major legislation on social security for the employees in India, advised to provide social protection to employees in contingencies such as illness, long-term sickness, or any other health risks issued due to exposure of the employment, injury, or occupational hazards. So the State ESI Act 1948 was the first major legislation. அதாவது எம்ப்ளாயீஸ்க்குன்னு கொண்டு வரப்பட்ட சோசியல் செக்யூரிட்டிக்கான சட்டப்பூர்வமான லெஜிஸ்லேஷன்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் வந்து எதுனா 1948. அவங்களோட வெல்ஃபேருக்காக கொண்டுட்டு வரப்பட்ட முதல் ஆக்ட்ல ஒண்ணு வந்து இந்த 1948 ஆக்ட். சோ இந்த ஆக்ட் வந்து என்னன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு சோசியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எப்படின்னா, சோ இப்ப எதிர்பாராத விதமா மேபி அது நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல நமக்கு எதனாவது முடியாம போகலாம், லாங் டேர்ம் ரொம்ப நாளா சிக்னஸ் ஆயிடலாம், இல்ல எதனாவது ஹெல்த் ரிஸ்க்ஸ் வந்துடலாம். எதுக்காகனா நம்ம ஒர்க் பண்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்போஷர்னாலையும் அங்க இருக்கிற மேபி ஆக்குபேஷனல் ஹசார்டஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான சில ஒர்க்ஸ், இந்த நான் சொன்னேன் இல்லையா காஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி அனல் மின் நிலையங்கள், ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. அவங்களோட செக்யூரிட்டி வந்து நம்ம வந்து அஷூர் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக வந்த ஒன் ஆஃப் தி ஆக்ட் தான் இஎஸ்ஐ ஆக்ட். The medical facilities are also made available to legal dependents of employees. So இன்ஜூர் ஆனவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இன்ஜூர் ஆனவங்களோட டிபெண்டன்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா, அவங்கள சார்ந்து இருக்கிற அவங்களோட ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இட் இஸ் அக்செப்டபிள். நெக்ஸ்ட், இது வந்து ஒர்க்ல இருக்கிறவங்க, சர்வீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. ஆனா ஈவன் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆயிட்டா கூட, அந்த சைடு கன்சர்ன்ல இருந்தும் சைடு ஃபேக்டரியில இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டா கூட ஆஃப்டர் தி ரிட்டையர் ஆல்சோ அவங்க வந்து இஎஸ்ஐ ஆக்டனுடைய பெனிஃபிட்ஸ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆக்டனுடைய ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸோ சர்டன் பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாய்க்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இன் கேஸ் ஆஃப் சிக்னஸ் வந்தாலும் சரி, மெட்டர்னிட்டி, இப்போ உமன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பேபி கன்சீவிங் டைம்ல எல்லாம் அவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜூரி, ஒர்க்ல இருக்கும்போது நமக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு வந்து அவங்க சர்டன் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து ஹோல் ஆஃப் இந்தியா ஃபுல்லா அப்ளிகபிள் கண்ணா. ஓகே, ஸோ இந்தியா ஃபுல்லா அப்ளிகபிள். நெக்ஸ்ட், யார் யாருக்கெல்லாம் ஸ்பெசிபிக்கா அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல் ஃபேக்டரிஸ். சோ எல்லா ஃபேக்டரிஸ்க்குமே இட் இஸ் அப்ளிகபிள். சோ ஃபேக்டரிஸ் அதர் தென் சீசனல் ஃபேக்டரிஸ், சீசன் ஃபேக்டரிஸ், அதாவது அந்த சீசனுக்காக மட்டும்தான் அவங்க ஓபன் பண்ணுவாங்க, அந்த ஃபேக்டரிக்கு வந்து திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். அதை தவிர மற்ற எல்லா ஃபேக்டரிக்கும் அப்ளிகபிள். ஃபேக்டரி வந்து கவர்மெண்ட் வந்து சில ஃபேக்டரிஸ் பிலாங் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா, சாரி ஓன் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த ஃபேக்டரிஸ்க்கு இட் இஸ் அப்ளிகபிள். நெக்ஸ்ட், appropriate government may in consultance with the corporation and where the appropriate government is a state with the approval of central government. So என்ன பண்றாங்கன்னா, appropriate government என்ன பண்றாங்க, appropriate government as per this act. இந்த ஆக்டுக்கு யாரு
கரெக்டான கவர்மெண்ட் யாரு கையில வந்து பவர் இருக்குன்றதுதான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்க, இந்த இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய ஒரு கன்சல்டேஷன் வச்சு மேபி அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கன்சல்டேஷன் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் கிவிங் 1 month நோட்டீஸ், ஒரு அபிஷியல் கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்ல சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சில கிளாஸஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சரல், எந்த ஃபேக்டரிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேணா இதுக்குள்ள கொண்டுட்டு வரலாம் வித் த கன்சல்டேஷன் வித் கார்பரேஷன் ஆஃப்டர் 1 month notice in the official gazette. Okay. Next, the factory or an establishment to which this act applies shall continue to be governed by this act, notwithstanding that the number of persons employed therein at time falls below the limit specified by under this act, or manufacturing process therein ceases to be carried on with the aid of power. Okay, so a factory or an establishment in the act வந்து applicable யாருக்கு அப்படின்னா governed by this act, notwithstanding இந்த ஆக்ட் வந்து கவர்ன் பண்ற சில ஃபேக்டரிஸ், அதாவது டிஎஸ்ஐ வந்து சில லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டரி, லிஸ்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள். சோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் ஈவன் அங்க மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு கீழே போயிட்டாலும் கூட அந்த ஃபேக்டரிஸ் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கேரி பண்றாங்க அப்படின்னா so with the aid of power. Okay, so அவங்களுக்கும் it is applicable. Next, central government வந்து இவங்களோட wage limit எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா, so employee, okay, drawing an salary 21,000 per month. Salary கிடையாது, wages. So the central government has since prescribed the wage limit for the coverage of an employee. So அப்ப employee யாரெல்லாம் வந்து 21,000 per monthக்கு ரிசீவ் பண்றாங்களோ அந்த எம்ப்ளாயி எல்லாம் இந்த ஆக்ட் கீழே கவர் ஆகுறாங்க. சோ ஃபர்தர் ஒருவேளை அந்த எம்ப்ளாயினுடைய வேஜஸ் 21,000 விட எக்ஸீட் ஆகுது அப்படின்னாலும் கூட, அண்ட் நாட் பிஃபோர் த பிகினிங் ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் பீரியட், கான்ட்ரிபியூஷன் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 21,000 வந்து அவங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்னாலும் கூட, சோ the employee shall continue until the end of the said period. அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூ ஆகலாம். ஓகே, த நெக்ஸ்ட் நீங்க கேஸ்ல கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் விசஸ் பிரிம்லால் அப்படின்றவங்க. சோ இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இஎஸ்ஐ ஸ்கீம் வந்து இந்த ப்ரிப்பேரிங் ஸ்வீட் வித் ஐட் ஆஃப் எல்பிஜி யூஸ் பண்ணி ஸ்வீட் பண்றாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு கேஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரிசா ரீஜன் விசஸ் குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, so held that in the absence of a required number of employees in milk federation, ESI could not be extended upon it. அப்போ சோ இவ்வளவு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த எக்ஸிட் ஆகும்போது அந்த ரெக்வயர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆக்சஸா இருக்கும்போது இஎஸ்ஐ வந்து உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் குரியகோஸ் விசஸ் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ். இவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, it was held that once the act become applicable to the factory, it is applicable to be continued. So ஒரு வருஷத்துக்கு வந்து அப்ளிகபிள்னா அந்த வருஷத்துக்கு வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இந்த கம்பெனி வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் சில இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். So as per this act 1948 படி section 2 subsection 1ல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, so under the control of the central government any establishment, okay, so central government கீழ இருக்கு, இல்ல railway administration or mine or oil field or the central government யாருனாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அவங்க கவர்ன் பண்றாங்க அப்படின்னா, சோ இந்த கேசஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அதாவது if an establishment is under the control of the central government. அப்படி இல்லைன்னா if it is a railway administration, அப்படி இல்லைன்னா the establishment major port or mine or oil fieldல இருக்கு அப்படின்னா இந்த கன்சர்னுக்கெல்லாம் யார் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சோ இது தவிர மற்ற கேசஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த appropriate government for dealing with the matters related to this Employee State Insurance Act. Next, confinement. Section 2 subsection 3 defines the term confinement. So confinement இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so ஒரு வரையறைன்னு சொல்லுவோம், ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு டிராயிங், ஒரு definition அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, so section 2 subsection 3 defines the term confinement as a labor resulting in the issue of a living child.
Next, or the labor after 26 weeks of pregnancy resulting in the issue of a child whether alive or dead. So இவங்கள வந்து இந்த இடத்துல வந்து confinement சொல்லி சொல்றோம். So confinement அப்படின்னா என்ன அப்படின்னா, so required to remain in one place அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேயா? So or being kept in a small place அப்படின்னு சொல்லலாம் confinement அப்படின்றது. So இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொடுக்குற ஒன் ஆஃப் தி ஒரு 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 டிராயிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so labor resulting in the issue of a living child. So ஒரு child வந்து living ஆயிட்டு இருக்கு. So அதுல இருந்து ரிசல்ட் ஆகிற one of the labor or labor after 26 weeks pregnancy. So ladies வந்து pregnant இருக்காங்க. So அவங்களோட 26 weeks after, அதாவது சைடு அவங்களோட 7.5 months 8 months அப்புறமா மேபி அந்த குழந்தை வந்து அலைவா இருக்கு, அது டெட்டா இருக்கு. சோ அதுல அவங்களோட இஷ்யூஸ்ல இருந்து வர்றவங்க கன்ஃபைன்மெண்ட். இந்த ரெண்டு பேருமே இந்த கன்ஃபைன்மெண்ட் கீழே கவர் ஆவாங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் டிபெண்டன்ட். யாரெல்லாம் டிபெண்டன்ட்? நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம், அந்த எம்ப்ளாயருக்கு மட்டும் இல்ல, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அப்ப அந்த டிபெண்டன்ட் அப்படின்றதுல யாரெல்லாம் வருவாங்க? அவங்கள சார்ந்து இருக்கிற எம்ப்ளாயியை சார்ந்து இருக்கிற அவங்களோட ஃபேமிலி அப்படின்றாங்க. அப்ப அதை சார்ந்து இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, section 2 subsection 6 defines the term dependent. Okay, so as any of the following of a deceased insured person. So dependent அப்படின்றவங்க இந்த following casesல வரவங்க எல்லாம் dependent. Okay, a widow, a legitimate or adopted son who was not attained the age of 25 years, unmarried legitimate or adopted daughter. So அப்போ a widow, okay, இன்சூர்டு பர்சனுடைய டிசீஸ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களோட விடோ வைஃப் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லெஜிட்டிமேட் ஒரு அடாப்டட் சன், சட்ட ரீதியிலாவோ இல்ல நம்ம தத்து எடுத்த ஒரு சன், நம்மளோட மகன், அவங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் அட்டைன் ஆகல அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க? நம்மளோட டிபெண்டன்ட் கீழே கவர் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா அன்மேரிட் லெஜிட்டிமேட் ஒரு அடாப்டட் டாட்டர், அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காத நம்மளோட பொண்ணு, மேபி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா அவங்க இந்த ஃபேமிலியில கவர் ஆக மாட்டாங்க, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமு கீழே கவர் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் விடோடு மதர், அந்த எம்ப்ளாயினுடைய widowed mother இருந்தா அவங்களும். If wholly dependent on the earnings of insured person at the time of his death, a legitimate or adopted son or a daughter who has attained the age of 25 years and is infirm. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அவரு வந்து இறக்குற டைம் ஆஃப் எம்ப்ளாயி வந்து இறக்குற டைம்ல மொத்த குடும்பமுமே அவருடைய ஏர்னிங்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, யாரும் அந்த டைம்ல ஏர்னிங்ஸ்ல இல்ல அப்படின்னா அப்போ வந்து அவங்களுடைய அடாப்டட் சன் அடாப்டட் டாட்டர் அவங்களுக்கு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அவங்களும் இந்த டிபெண்டன்ட் குள்ள கவர் ஆவாங்க. இஃப் ஹோலி ஆர் இன் பார்ட் டிபெண்டன்ட் ஆன் ஏர்னிங்ஸ் ஆஃப் இன்சூர்ட் பர்சன் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டெத், ஒன்னு மொத்தமா இன்சூர்டு பர்சன் அந்த எம்ப்ளாயி இருக்காரு இல்லையா, அவரோட டெத் டைம்ல மொத்த குடும்பமும் அவரோட ஏர்னிங்ஸ் தான் வந்து நம்பி இருக்கு, மொத்தமாவோ இல்ல பாதியாவோ அவரோட ஏர்னிங்ஸ் நம்பி இருக்காங்க அப்படிங்கும் போது, சோ அப்ப பேரண்ட் ஆர் விடோடு மதர், அப்ப அந்த பர்சனுடைய பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ இல்ல அவங்களுடைய விடோடு மதர், மைனர் இல்லெஜிட்டிமேட் சன். மைனர் இல்லெஜிட்டிமேட் சன்னா முறையில்லாம, அதாவது நம்மளோட செகண்ட் ஒய்ஃப் தேர்ட் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு 2 மேரேஜஸ் 3 மேரேஜஸ் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு, சோ அந்த மாதிரி மைனர் இல்லெஜிட்டிமேட் சன் அவங்க வந்து இதுல கவர் ஆவாங்க. மைனர் இல்லெஜிட்டிமேட் சன் தான் கவர் ஆவாங்களே தவிர மேஜர்ஸ் கவர் ஆக மாட்டாங்க. அதாவது இஃப் a person got second marriage அப்படின்னா, சோ அந்த செகண்ட் மேரேஜ்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தை மைனரா இருந்தா மட்டும் இந்த எம்ப்ளாயி கேஸ்ல கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அன்மேரிட் இல்லெஜிட்டிமேட் டாட்டர், ஒருவேளை அந்த செகண்ட் மேரேஜ்ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பெண் குழந்தைக்கு மேரேஜ் ஆகலைன்னா இதுல கவர் ஆகும், மேரேஜ் ஆகியிருந்தா கவர் ஆகாது. ஒரு டாட்டர் லெஜிட்டிமேட் ஆர் அடாப்டட், அப்படி இல்லைன்னா ஒண்ணு சட்ட ரீதியில, அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பிறந்த குழந்தை சட்ட ரீதியிலாவோ ஆர் அடாப்டட் குழந்தை இருந்தா அவங்களும், ஆர் இல்லெஜிட்டிமேட் இஃப் மேரிட், ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தா சோ இல்லெஜிட்டிமேட் அவங்க, under a minor or if widowed and a minor. So if married and a minor, if widowed, ஒருவேளை மைனர் இருந்தா அவங்க கவர் ஆவாங்க. widowed and a minor அவங்க வந்து விதவையாகி அவங்களுக்கு ஒரு மைனர் இருந்தா, மைனர் குழந்தை இருந்தா அவங்களும் இதுக்குள்ள கவர் ஆவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் a minor brother or unmarried sister or a widowed sister if a minor. இவங்க எல்லாருமே மைனர் பிரதர், அன்மேரிட் சிஸ்டர், கல்யாணம் பண்ணி கொடுக்காத ஒரு சிஸ்டர்,
விடவுடு சிஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து மைனரா இருந்தா இந்த டிபெண்டன்ட் கீழே கவர் ஆவாங்க. விடவுட் டாட்டர் இல்லா தன்னோட மருமக அவங்க வந்து விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்களும் இந்த டிபெண்டன்ட்ல கவர் ஆவாங்க. மைனர் சைல்டு ஆஃப் அ ப்ரீ டிசீஸ்டு சன், மைனர் சைல்டு ஆஃப் ப்ரீ டிசீஸ்டு சன். ப்ரீ டிசீஸ்டு அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கண்ணா. சோ அந்த அந்த லிஸ்டுக்கு கீழே வந்த அவங்களோட மைனர் குழந்தையும் அது கீழே கவர் ஆவாங்க. அதாவது இப்போ நான் இருக்கேன், என்னோட நான் வந்து எனக்கு இஎஸ்ஐ ஸ்கீம் வருது, அப்ப என்னோட சன் வந்து ப்ரீ டிசீஸ்டா இருக்கா, சோ அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இட் இஸ் அ மைனர் சைல்டு அப்படின்னா அதுவும் இதுல கவர் ஆவாங்க. அதே மாதிரி மைனர் சைல்டு ஆஃப் ப்ரீ டிசீஸ்டு டாட்டர், இதே என்னோட சன்னுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்து எனக்கு எதனாவது ஒரு ப்ரீ டிசீஸ் இருந்து அதுக்கு கீழே எனக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அது இதுல கவர் ஆகும். ஒருவேளை நான் அதே மாதிரி ப்ரீ டிசீஸ்டு டாட்டர் எங்க அப்பா இருக்காங்க, அவங்க கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு இஎஸ்ஐ ஸ்கீம் வருது, அவங்களோட பொண்ணுன்னா எனக்கு வந்து ப்ரீ டிசீஸ்டு லிஸ்ட் கீழே நான் வரேன், என்னால எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ், சோ எனக்கு வந்து ஒரு மைனர் டாட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பேரண்ட் அலைவா இல்லைன்னா மட்டும்தான் அந்த பெண் குழந்தை இதுல கவர் ஆகும். ஓகே, இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க இதுல கீழே கவர் ஆக மாட்டாங்க. பட் சன்னுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. So where no parent of the child is alive or a parent, grandparent if no parent of the injured person is alive, a paternal grandparent, ஒருவேளை இப்போ எங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா சோ எங்க அப்பா வந்து இஎஸ்ஐ ஸ்கீம் அவங்க வந்து ரெனியூவல் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இஎஸ்ஐ ஸ்கீம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒருவேளை எங்க அப்பாவோட அம்மா அப்பா இல்லைன்னா அப்பாவோட தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட் சொல்லுவாங்க, வழியா வர்ற அந்த பேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட் அவங்களும் வந்து இதுல கவர் ஆவாங்க. ஒருவேளை அம்மா அப்பா உயிரோட இல்லைன்னா வருவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜூரி. எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜூரி அப்படின்னா என்ன அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, சோ நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டேர்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதனாலதான் எனக்கு இதெல்லாம் ஒரு ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்துருது, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னா சோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜூரி. ஓகேயா, நெக்ஸ்ட் employee. Section 2 subsection 9 defines the term employee as any person employed for wages in connection with the work of the factory or establishment to which this act applies. சோ எம்ப்ளாயி அப்படின்றவங்க யாரு அப்படின்னா சோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஒரு சில ஃபேக்டரிஸ்க்கு எந்தெந்த ஃபேக்டரி எந்தெந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளை ஆகுதோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கீழே வேஜஸ்க்கு எம்ப்ளாய்டான எல்லா பர்சன்ஸையுமே எம்ப்ளாயின்னு சொல்றோம். சோ அண்ட் இன்னும் யார சொல்றாங்கன்னா who is directly employed by the principal employer. சோ டாப்ல இருக்கு பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஓகேயா, அதாவது ஓனர் ஆஃப் தி கன்சர்ன் வச்சு ஒரு ஃபேக்டரியோட ஓனர் அவங்க வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. சோ ஆன் எனி ஒர்க் ஆஃப் இன்சிடென்டல் ஒரு ப்ரிலிமினரி, சோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒண்ணு இன்சிடென்டல் ஒர்க் பண்றேன், ஒரு எதனாவது ப்ரிலிமினரி ஒர்க் பண்றேன் அந்த ஃபேக்டரிலயோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயோ, such work is done by the employee in the factory. சோ அப்ப அந்த ஒர்க் வந்து நான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த ஃபேக்டரியிலேயே இருந்து பண்றேன் அப்படின்னா சோ சர்ச் employee in the factory or establishment is termed as an employee. அப்படி இல்ல who's employed by through an intermediate employer on the premises of the factory or established under the supervision of the principal employer or his agent, and the work is ordinarily part of the work of the factory establishment or which is a preliminary to the work carried on incidental to the purpose of the factory or establishment. ஒண்ணு பிரின்சிபல் எம்ப்ளாயர்னால டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கணும், அந்த கம்பெனியோட ரிலேட்டடான எதனாவது பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்டர்மீடியட் எம்ப்ளாயர், அதாவது இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஒரு எம்டி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்எம்டபிள்யூ கம்பெனியை வச்சுக்கோங்க, அதோட சீஃப் டைரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே சில கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, சப் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல் ஓவர் இந்தியா பல ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இருந்து கான்ட்ராக்டருக்கு பர்சன்ஸ் புடிச்சிட்டு வந்து லேபர் சப்ளை பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல இன்டர்மீடியட் எம்ப்ளாயர் யாரு, அந்த லேபரை பொறுத்தளவுக்கு அவனுக்கு யாரு எம்ப்ளாயர்னா அந்த கான்ட்ராக்டர் தான், ஏன்னா அவன் தான் சேலரி கொடுக்குறான், அவன் தான் பணம் கொடுக்குறான், அவன் தான் வேலை சொல்றான். இந்த இன்டர்மீடியட் எம்ப்ளாயருடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர் யாரு, கம்பெனியுடைய ஓனர். ஓகே, சோ அப்போ ஒண்ணு பிரின்சிபல் எம்ப்ளாயர் மூலியமாவோ இல்ல இன்டர்மீடியட் எம்ப்ளாயர் மூலியமாவோ நான் வந்து ஒர்க்ல வந்து நான் ஜாயின் பண்றேன். அப்படி இல்லைன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயருடைய சூப்பர்விஷன் கீழே நான் ஒர்க் பண்றேன், அப்படி இல்லைன்னா அவரோட ஏஜென்ட் கீழே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனி ஆர்டினரி பார்ட் ஆஃப் தி ஒர்க், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ரிலேட்டடான எனி ப்ரிலிமினரி ஒர்க்கோ, அதனோட ஏதாவது பிரைமரி ஒர்க்கோ இல்ல அதனோட ரிலேட்டடான இது இனியாவது செகண்டரி ஒர்க்கோ நான் பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ கவர்ட் அண்டர் தி டேர்ம் ஆஃப் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட், whose services are temporarily lent
or letter higher to the principal employer. So the principal employer என்னோட சர்வீஸ் வந்து temporarily letter higher விட்டுருக்காங்க. அதாவது ஒரு 6 months இவங்களை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. The person whose services are so lent or letter higher has entered into contract of service. ஓகே, அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் கீழே நான் வந்து யார் கூட ஹையர் ஆயிருக்கேன்னா கான்ட்ராக்டர் கூட. கான்ட்ராக்டர் கூட எதுக்கு ஹையர் ஆயிருக்கேன்? என்னோட சர்வீஸ டெம்பரரியா பிரின்சிபல் எம்ப்ளாயிக்கு ஹையருக்கு விடுறதுக்கு. சோ இவங்க எல்லாருமே வந்து எம்ப்ளாயி அப்படின்ற டேர்ம் கீழே கனெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட், அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் எனி பர்சன் எம்ப்ளாய்டு ஃபார் வேஜஸ் ஆன் எனி ஒர்க் கனெக்டட் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபேக்டரி ஆர் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆர் எனி பார்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கூடயோ ஃபேக்டரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூடயோ ஏதாவது ஒரு ஒர்க்ல வேஜஸ்க்கு நான் வந்து கவர் ஆயிருக்கேன் அப்படின்னா, சோ this act is applicable for those kinds of employees. So இந்த ஆக்ட்ல யார் கவர் ஆக மாட்டாங்கன்னா apprentice. ஓகே, அவங்க வந்து இந்த எம்ப்ளாயி அப்படின்ற டேர்ம்ல கவர் ஆக மாட்டாங்க. So apprentice who are engaged under the Apprentice Act 1961. Okay, and it includes a person as an apprentice whose training period is extended to any length of time but does not include. சோ அப்ரெண்டிஸ் வந்து ஆக்டிவ்ல கவர் ஆகிற பர்சன்ஸ் எல்லாம் இதுல கவர் ஆக மாட்டாங்க. பிளஸ் சில பர்சன்ஸ் வந்து அப்ரெண்டிஸா என்கேஜ் ஆயிருக்காங்க பட் அவங்க ட்ரைனிங் பீரியட் வந்து இன்னும் முடியல. ஓகே, சோ அது கீழே யாரெல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னா இந்த அப்ரெண்டிஸ் எனி மெம்பர் ஆஃப் இந்தியன் நாவல், மிலிட்டரி ஆர் ஏர் ஃபோர்ஸஸ் இவங்களெல்லாம் வந்து அவங்களோட ட்ரைனிங் பீரியட் இன்னும் முடியல. ஓகே, அதுக்காக இவங்க எல்லாம் வந்து அப்ரெண்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. எனி மெம்பர் ஆஃப் இந்தியன் நாவல், மிலிட்டரி ஆர் ஏர் or any person employed whose wages exceed such wages as may be prescribed by the central government. So central government சொன்ன wage limit exceed ஆகி சில employees wage receive பண்றாங்க. ஓகேயா, provided that an employee whose wages as may be prescribed by the central government at any time after the beginning of the contribution period. So plus ஒன்னு சில எம்ப்ளாயி இருக்கான், அவனோட வேஜஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன லிமிட்டை விட தாண்டி அவன் வந்து ரிசீவ் பண்றான் அப்படின்னா எப்ப ரிசீவ் பண்றான்னா அவன் வந்து இஎஸ்ஐ ஸ்கீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேயா, so beginning of after. Okay, provided employee whose wages as may be prescribed by the central government at any time after the beginning of the contribution period. So the contribution period ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன லிமிட்ல இருந்து அவன் வேஜஸ் எக்ஸீட் பண்றான் அப்படின்னா so he shall be continued to be an employee until the end of the period. அந்த பீரியட் முடியற வரைக்கும் he shall be continued to be an employee. ஓகேனா, so next கீழ வந்து சில கேஸ் லாஸ் கொடுத்திருக்காங்க. So director Hassan's cooperative milk production இதுல என்ன சொல்லிருக்காங்க, it was held that merely being employed in connection with the work of establishment does not entitle a person to be an employee. He must not only be employed in connection with the work of establishment shown to the employed or three categories mentioned in section 2 subsection 9 of the act. So அப்போ சும்மா ஒருத்தனை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒர்க்ல உட்கார வைக்கிறதுனால மட்டும் அவன் எம்ப்ளாய் ஆயிட மாட்டான். சோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9ல சொன்ன 3 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில அவன் கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, next another case la. Okay, we Tata Engineering and Locomotive Company Limited. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா apprentice who's merely a trainee not for distinct purpose, it's not an employee. Okay, அப்ப apprentice அப்படின்றவங்க வந்து trainee தானே தவிர அவங்க எம்ப்ளாயி கிடையாது. நெக்ஸ்ட் regional director, நெக்ஸ்ட் ராமானுஜா மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்த கேஸ்ல என்ன அப்படின்னா பார்ட்னர் வந்து இஸ் நாட் an employee. ஓகேயா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஒர்க் பண்றவங்க வந்து எம்ப்ளாயீஸ் கிடையாது. Okay, partners வந்து members of the concern. Okay, next following categories that comes under the preview of the employee. So கீழ சொல்ற சில list of employees இந்த employee அப்படின்ற டேர்ம்ல கவர் ஆவாங்க. Okay, canteen workers, canteen ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்க வந்து employees. Okay, next showroom sales office எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களும் employees. Next the establishment or shop or factory, அந்த ஃபேக்டரி இருக்கிற இடத்துலதான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. அந்த ஃபேக்டரியோட ரிலேட்டடா இருக்கிற வெளியில ஏதாவது பிளேசஸ்ல கூட அவங்களோட சர்வீஸ் ரெண்டர் பண்ணா அவங்களும் எம்ப்ளாயீஸ். பார்ட் டைம் எம்ப்ளாயீஸ், பீஸ் ரேட்டட் ஆர் டெய்லி ரேட் பேசிஸ்ல ஒர்க் பண்ற பார்ட் டைம் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் கேஷுவல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே கம்ஸ் அண்டர் த டேர்ம் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலி. ஃபேமிலி அப்படின்ற டேர்ம்ல யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 11 ஃபேமிலி, அதாவது எம்ப்ளாயியோட ஃபேமிலி ஆல்சோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கவர் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த ஃபேமிலியில யாரெல்லாம் இன்சூர் ஆவாங்க, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்பவுஸ்,
என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மைனர் லெஜிட்டிமேட் ஆர் அடாப்டட் சைல்டு டிபெண்டன்ட் நாட் இன்சூர்டு பர்சன். இப்ப நான் இருக்கேன், ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றேன், எனக்கு இஎஸ்ஐ ஸ்கீம் வருதுன்னா எனக்கு மட்டும் நான் பாத்துக்க வேண்டாம், என்னோட ஃபேமிலிக்கும் பாத்துக்கலாம். அப்ப என் ஃபேமிலி யாரெல்லாம் வருவாங்க? என்னோட ஹஸ்பண்ட், என்னோட லெஜிட்டிமேட் ஆர் அடாப்டட் சைல்டு. நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கேன், இல்ல முறையா ஒரு சட்ட ரீதியா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மைனர் சைல்டு, அது என்ன ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த குழந்தை இதுல கவர் ஆகும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் இன்னொன்னு, என்னோட குழந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஏர்னிங்ஸே டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதனோட படிப்புக்காகவும் பிளஸ் அதனோட அன்மேரிடு டாட்டரா இருந்தா அது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பிளஸ் என்னோட எஜுகேஷன் still he attains the age of 21 years. என்னோட குழந்தைக்கு 21 வயசு ஆகுற வரைக்கும் அந்த குழந்தை என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது, என்னோட படிப்புக்கும் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த குழந்தை இந்த ஸ்கீமுக்குள்ள கவர் ஆகும். பிளஸ் எனக்கு அன்மேரிடு டாட்டர் இருந்தாங்கன்னா அவங்களும் இதுல கவர் ஆவாங்க. நெக்ஸ்ட், a child who is informed by reaction of any physical or mental abnormality or injury as wholly dependent on the earnings of insured person. So அப்போ என்னோட குழந்தைக்கு எதனாவது ஒண்ணும் முடியாம போயிடுச்சு, பிசிக்கலி மென்டலி என்னோட குழந்தை வந்து அப்நார்மலா இருக்கு. ஓகே, மை சைல்ட் இஸ் நாட் நார்மல் கிட், இட்ஸ் a ஸ்பெஷல் கிட் அப்படின்னா என்னோட குழந்தைக்கு அந்த இன்ஃபார்மிட்டி கண்டினியூ ஆகுற வரைக்குமே அந்த குழந்தையும் எனக்கு கீழே கவர் ஆகும். நெக்ஸ்ட், டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ். ஓகே, சோ அப்போ என்னோட டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், என்னோட அம்மா அப்பா, அவங்களுக்கு வந்து சில சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இந்த லிமிட் மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. ஒருவேளை என்னோட அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானம் வருது, இருந்தாலும் அவங்க வந்து என்னோட அம்மா அப்பா இல்லையா, அப்ப வந்து அவங்க வந்து என்னோட ஃபேமிலி கீழே கவர் ஆவாங்க. அப்ப அவங்களுக்கு வர வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ண லிமிட்டுக்குள்ள இருந்தால் அவங்களும் என்னோட இஎஸ்ஐ ஸ்கீம் கீழே கவர் ஆவாங்க. ஒருவேளை கவர்மெண்ட் சொன்ன லிமிட்டை விட எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது சோ அவங்க என்னோட ஃபேமிலி purpose of this act கீழே கவர் ஆக மாட்டாங்க. In case of injured person is unmarried, நான் வந்து கல்யாணம் ஆகல அப்படிங்கும்போது என்னோட பேரண்ட், ஓகேயா, அவங்க வந்து இதுல வருவாங்க. சப்போஸ் அவங்க அலைவா இல்ல, உயிரோட இல்லைங்கும்போது என்னோட மைனர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா அவங்களும் இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆவாங்க. ஓகே, the next factory. Next factory, section 2 subsection 12 defines the term factory as any premises including the precincts thereof whereon 10 or more persons are employed or were employed on any day of preceding 12 months. So it factory அப்படின்றது premises or including precincts, அந்த premises மட்டும் கிடையாது, அதுக்கு மேல இருக்க precincts ஆயும் குறிக்கும். என்ன அப்படின்னா any more persons employed, 10 or more persons employed. ஓகே, 12 மாசத்துல any one day ஆவது 10 or அதுக்கு மேல பர்சன்ஸ் வந்து அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது it will be covered under the term of factory. ஓகே, சோ அந்த ஃபேக்டரியில வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கேரி ஆன் பண்ணணும். ஓகே, the next, the ஃபேக்டரிக்குள்ள எது வராது அப்படின்னா மைன்ஸ் ஆக்ட், ரயில்வே ரன்னிங் ஷெட், இந்த ரெண்டு வந்து ஃபேக்டரியில வராது. நெக்ஸ்ட், இம்மீடியட் எம்ப்ளாயர். சோ இம்மீடியட் எம்ப்ளாயர் அப்படின்றது வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so section 2 subsection 3 defines the term immediate employer in relation to employees employed or through him. So a person who's undertaken the execution as a person who has undertaken the execution. அதாவது immediate employer அப்படின்றவர் யார் அப்படின்னா, சோ அந்த பர்சன் மூலியமா தான் நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல நான் வந்துட்டேன். I am employed or through him. ஒண்ணு அவனால எம்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்கேன், இல்ல அவன் மூலியமா நான் வேலைக்கு போயிருக்கேன். ஓகே, சோ அவனுக்கு தான் அந்த எக்ஸிகியூஷன் பவர் வந்து இருக்கு on the premises of a factory or establishment to which this act applies. ஒண்ணு இந்த ஆக்ட் எந்தெந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளையா இருக்கோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இந்த இன்டர்மீடியட் எம்ப்ளாயர் மூலியமா தான் நான் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா டைரக்டா பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஆர் அவரோட ஏஜென்ட்டுடைய சூப்பர்விஷன் கீழே நான் ஒர்க் பண்றேன். ஓகே, ஆஃப் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த ஒர்க் விச் இஸ் ஆர்டினரி அந்த பார்ட் ஆஃப் த ஃபேக்டரியுடைய ஆர்டினரி ஒர்க்ல ஃபுல் பார்ட்ல ஒர்க் பண்றேன். அப்படி இல்லை எனி ஒரு பார்ஷியல் ஒர்க். ஓகே, ஒன்னு ஹோலி அந்த அதுங்களோட டிபெண்டன்ட் ஆன ஒர்க் பண்றேன், இல்ல எனி பார்ஷியல் ஒர்க் பண்றேன். Establishment of the principal employer or as a preliminary to the work carried or incidental to the purpose of any such factory or establishment includes a person by whom the services of an employee has entered into contract or services. So யாரால என்னோட சர்வீஸ், இந்த எம்ப்ளாயினுடைய சர்வீஸ் வந்து அந்த கம்பெனில என்டர் ஆச்சோ, then such person is known as immediate employer. அதாவது ஒண்ணு இல்லடாக்கா,
இப்ப நான் வந்து என்ன கான்ட்ராக்டர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னா கான்ட்ராக்டர் இஸ் இமிடியேட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிரின்சிபல் எம்ப்ளாயர்னா கான்ட்ராக்டருக்கு யாரு வந்து எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியுடைய ஓனர் அவங்க வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் Shankar Singh, it was held that a person will be immediate employer and not the principal employer, even if the employee have been employed by him if he supplied service to a factory or establishment. So அப்ப என்ன சொல்றான், சோ ஒரு ஃபேக்டரி ஆர் சர்வீஸ்க்கு அவன் சர்வீஸை தான் சப்ளை பண்றான். எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டர் ஞாபகம் வச்சுக்கோ. கான்ட்ராக்டர் வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வேலையெல்லாம் செய்யறது கிடையாது. அவன் வந்து ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்றான்னா அவன் பிரின்சிபல் எம்ப்ளாயர் கிடையாது, இஸ் அ இமிடியேட் எம்ப்ளாயர். ஓகே, நெக்ஸ்ட் இன்சூர்டு பர்சன். இன்சூர்டு பர்சன் யாருமே இல்லடா. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 என்ன சொல்லுது அப்படின்னா எம்ப்ளாயி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whom contribution are payable. இந்த ஆக்டுக்கு கீழே எந்த எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் பே பண்ணப்படுதோ அந்த பெனிஃபிட் எல்லாம் யாருக்கு போய் சேருதோ அந்த பர்சன் தான் இன்சூர்டு பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15 defines the term permanent partial disablement. As such, disablement of a premature disablement of a permanent nature has reduces the earning capacity of an employee. அதாவது என்ன அப்படின்னா அதாவது பெர்மனண்டா எனக்கு ஒரு விஷயம் வந்து டிசபிள் ஆயிடுச்சு, எனக்கு அந்த விஷயம் வராதுன்னு என்னோட உடம்புல ஏதோ ஒரு குறை ஆயிடுச்சு. ஓகேயா, பட் அது வந்து பெர்மனன்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெர்மனன்ட் டிசபிள்மெண்ட்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த அந்த டிசபிள்மெண்ட்னால எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு டிசபிள்மெண்ட் ஆயிடுச்சு. சோ அதனால என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. ஓகேயா, முன்ன இருந்த அளவுக்கு என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லணும்னா எனக்கு 2 கை இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கை போயிடுச்சு. சோ ஒரு கை வச்சுதான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி குறையும் இல்லையா. சோ அதை வந்து பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட் சொல்றாங்க. சோ சில லிஸ்ட் ஆஃப் பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பார்ட் 2 ஆஃப் செகண்ட் ஷெட்யூல் 2 பார்ட் 2ல வந்து பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட் அப்படின்னா மொத்தமாவே என்னால உடம்பு சரி முடியாம போறதுமா 100% வந்து நான் இன்ஜூர் ஆயிட்டேன், மொத்தமாவே என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி லாஸ் ஆயிடுச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, சம்பாதிக்கவே முடியாது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபேக்டரியில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால என்னோட மொத்த ஏர்னிங் கெப்பாசிட்டியும் போயிடுச்சு, இன்கேப்பபிள் ஆயிட்டேன், ஒர்க் பண்றதுக்கு முடியல. ஓகே, அப்படிங்கும்போது சர்ச் டிசபிள்மெண்ட் இஸ் கம்ஸ் அண்டர் த பெர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட். இது வந்து எந்த பார்ட் 2ல ஷெட்யூல் 2 பார்ட் 1ல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் எம்ப்ளாயர். பிரின்சிபல் எம்ப்ளாயர் யாரு அப்படின்னா எந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948ல கவர் ஆகுதோ அந்த ஃபேக்டரிஸினுடைய ஓனர், மேனேஜர், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், டிசீஸ்டு ஓனர் ஒரு ஆக்குபையர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து யாருடைய சூப்பர்விஷன் ஆர் கண்ட்ரோல் இருக்கோ அவங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதனாவது டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர். அப்படி இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் யாருக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, யாரோட ஹெட் கீழே அந்த டிபார்ட்மெண்ட் இயங்குதோ அவங்க வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஸோ அல்டிமேட்டா கண்ட்ரோல் யாரு கையில இருக்கோ அவங்கதான். சீசனல் ஃபேக்டரி. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19A defines the term seasonal factory. seasonal factories அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ எக்ஸ்க்ளூசிவா அவங்க சில லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்களை பண்றவங்க எல்லாருமே சீசனல் ஃபேக்டரிஸ்ல வருவாங்க அப்படின்னு. அது என்னன்னு பார்த்தோம்னா காட்டன் ஸ்பின்னிங், காட்டன் ஒரு ஜூட் பிரஸ் பண்றது, டெக்கரேஷன் ஆஃப் கிரவுண்ட்நட்ஸ், நிலக்கடலை டெக்கோரிட்டிகேஷன்ஸ், அது பிளஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் காஃபி மேனுஃபேக்சரிங், இண்டிகோ, ரப்பர், சுகர் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே சீசனல் ஃபேக்டரிஸ் கீழே வரும். ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதெல்லாமே எதுக்காகனா வருஷத்துல இவங்க வருஷம் பூரா விதைச்சு வருஷம் பூரா ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் அப்படின்னு போதோம்னா சுகர் கேன் வந்து நம்ம விதைச்சு அதை வந்து அறுவடை பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அதை மில்லில கொடுத்து அதுல இருந்து நம்ம சுகர் கேன் ஜூஸ்ல இருந்து நம்ம சுகர் தயாரிக்கிறதுக்கு வருஷம் பூரா சுகர் கேன் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். அதுக்குன்னு சில சீசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீசன்ல நடக்கிற விஷயங்கள். ஸோ அப்ப அந்த சீசனலா தான் அந்த ஃபேக்டரி வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இஸ் என்கேஜ்ட் இன் மேனுஃபேக்சர் ஃபார் பீரியட் நாட் லெஸ் தென் 7 months in a year. ஒரு வருஷத்திலேயே 7 மாசம் தான் வந்து
7 மாசத்துக்கு அதிகமா இது வந்து ஓப்பன்ல இருக்காது. 7 மாசத்துக்கு குறைவா தான் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எனி ப்ராசஸ் ஆஃப் பிளெண்டிங், பேக்கிங், ரீபேக்கிங் ஆஃப் டீ ஆர் காஃபி. ஒண்ணும் மேனுஃபேக்சர் பண்றது மட்டும் கிடையாது. பிளெண்டிங், பேக்கிங், ரீபேக்கிங் ஆஃப் டீ ஆர் காஃபி இதெல்லாமே இன் சர்ச் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் as the central government may by notification official gazetted specific. அப்படி இல்ல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல கெசட்ல எதனாவது அஃபீஷியலா அவங்க நோட்டிஃபை பண்ணாலும் அதுவும் சீசனல் ஃபேக்டரியில கவர் ஆகும். நெக்ஸ்ட் டெம்பரரி டிசபிள்மெண்ட். டெம்பரரி டிசபிள்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21 சப்சிஸ்டண்டா என்னால முடியாம போறது ஃபார் பீரியட் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து இன்கேப்பபிள் ஆயிருது. டெம்பரரியா வந்து என்னால ஒர்க் பண்ண முடியாம போயிருது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து எனக்கு ஏதோ ஒரு இன்ஜூர் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால டெம்பரரியா ஒர்க் பண்ண முடியாம போறது டெம்பரரி டிசபிள்மெண்ட். நெக்ஸ்ட் வேஜஸ். wages. The term section 2 subsection 22 defines the term wages. So wages அப்படின்றது வந்து all remuneration paid or payable in cash. ஸோ பெய்டா இருக்கட்டும் பேயபிளா இருக்கட்டும் எம்ப்ளாயிக்கு கேஷ்ல நம்ம பே பண்ணக்கூடிய எல்லா ரெமுனரேஷன்ஸும் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் இல்ல கான்ட்ராக்ட் படி எனக்கு வேஜஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஸாவும் இம்ப்ளாய்டாவும் இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த வேஜஸ் அப்படின்றதுக்கு கீழே வரும். அப்படி இல்லை எனி பேமெண்ட் டு அன் எம்ப்ளாய் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி பீரியட் ஆத்தரைஸ்டு லீவ், அதாவது லீவ் வித் வேஜஸ், அதாவது லீவ் இருக்கு ஆனா அந்த அன்னைக்கு எனக்கு வேஜஸும் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அது எப்ப பண்ணா லீவ், லாக் அவுட் பீரியட்ல, ஸ்ட்ரைக், ஸோ அது வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக்கா இருக்கக்கூடாது, லே ஆஃப், இந்த மாதிரி பீரியட்ல எல்லாம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து லீவோட சேர்த்து வேஜஸும் பே பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கவர்ட் அண்டர் த டேர்ம் வேஜஸ். நெக்ஸ்ட் எனி additional remunerations paid at intervals not exceeding 2 months. 2 months கோரன்ஸ் எனக்கு எதனாவது ஒரு அடிஷனல் ரெமுனரேஷன் பே பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த வேஜஸ்ல கவர் ஆகும். வேஜஸ்ல எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னா ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கோ பென்ஷன் ஃபண்டுக்கோ எம்ப்ளாயர் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அந்த கான்ட்ரிபியூஷன் இதுல வராது. டிராவலிங் அலவன்ஸ், டிராவலிங் கன்செஷன், டிராவல் ரீதியா நமக்கு எதனாவது டிராவலிங் அலவன்ஸ் ஃபேக்டரியில தராங்க, அது இதுல வராது. ஓகே. நெக்ஸ்ட் எதனாவது ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இப்போ நான் வந்து கார் எடுத்துட்டு வரேன், பெட்ரோல் போடணும், ஸோ அந்த மாதிரி எதனாவது ஒரு ஸ்பெஷல் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரீதியா அதை டிஃப்ரை பண்றதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த கேஷ் வந்து இதுல என்டர் ஆகாது. எனி கிராஜுவிட்டி பேயபிள் அது வந்து இதுல கவர் ஆகாது. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வேஜஸ்ல இன்க்ளூட் ஆகாது. பட் எதெல்லாம் இந்த ஆக்ட் படி இன்க்ளூட் ஆகும், இந்த ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், கார்பரேஷன் ஆக்ட் படி எதெல்லாம் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி சப்சிடி, எல்ஐசி பிரீமியம்ல வர சப்சிடி, ஹெச்ஆர்ஏ வந்து உள்ள வந்து இன்க்ளூட் ஆகும், இன்சென்டிவ் போனஸ், ஓவர் டைம் போனஸ், இதெல்லாம் வந்து ஃபாலோயிங் ஆர் வேஜஸ். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்கிராட்டியா பேமெண்ட், அதாவது இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆட் ஆகாது, வேஜஸ்ல ஆட் ஆகாது. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னா என்னன்னா செக்ஷன் 3 provides the establishment of employee state insurance corporation with effect from 1/10/1948. The corporation is a body corporate having perpetual succession. So எப்ப வந்ததுன்னா அக்டோபர் 1, 1948ல இந்த ஸ்டேட் இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ கார்பரேஷன் வந்தது. ஸோ இது வந்து இட் ஹாஸ் அ perpetual succession and common seal. தனக்குன்னு சொல்லி ஒரு காமன் சீல், இதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ இது யார வேணா கேஸ் ஃபைல் பண்ணலாம், தன் மேலையும் மத்தவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே. அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கார்பரேஷன், இந்த கார்பரேஷனோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 4 provides that the corporation shall consist of a chairman. இந்த கார்பரேஷன்ல இஎஸ்ஐ கார்பரேஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சேர்மன், வைஸ் சேர்மன், ஓகே, அண்ட் அதர் மெம்பர்ஸ் ரெப்ரசென்டிங் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அதாவது ஒன்னு சேர்மன் இருப்பாங்க, நெக்ஸ்ட் வைஸ் சேர்மன், நெக்ஸ்ட் மெம்பர்ஸ், எம்ப்ளாயரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சில மெம்பர்ஸ், எம்ப்ளாயிஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சில மெம்பர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் யூனியன் டெரிட்டரிஸும், நெக்ஸ்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் பிகாஸ் இட் ரிலேட்ஸ் டு த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லையா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கும்போது மெடிக்கல் ரிலேட்டடா அப்ப மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸும் அதுல இருப்பாங்க. 3 members of the parliament and director general of corporation or its ex-officio members. அப்போ இதோட முன்னாள் அலுவலக மெம்பர்ஸும் இருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அபிஷியல் மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்டினுடைய 3 members. ஓகேயா. நெக்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கார்பரேஷனுடைய டைரக்டர் ஜெனரல் இதோட எக்ஸ்-அஃபிஷியல் மெம்பர்ஸா இருப்பாங்க. செக்ஷன் 5 provides the term of office of members of corporation. செக்ஷன் 6 என்ன சொல்லுன்னா எலிஜிபிலிட்டி ஒரு ரீகாம்பினேஷன் ஆர் ரீஎலெக்ஷன். ஓகே. சோ செக்ஷன் 5 வந்து அவங்களோட டேர்ம் எவ்வளவு வருஷமா அவங்க ஒர்க் பண்ணலான்றது சொல்லிட்டு, செக்ஷன் 6 வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி ஃபார் நாமினேட் பண்றதுக்கும் ரீஎலெக்ட் பண்றதுக்கும். நெக்ஸ்ட்
அப்ப இதனோட இந்த கார்பரேஷன், இந்த இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய எல்லா டெசிஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ வந்து யார் ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவாரு பை ஹிஸ் சிக்னேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் ரீஜியனல் போர்டு. ரீஜியனல் போர்டு அப்படின்னா இந்த கார்பரேஷன் வந்து ஒரு லோக்கல் லிமிட்லயுமே ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சிருப்பாங்கடா. ஓகே, இப்ப எப்படி நம்மளோட ஐசிஐ, ஐசிஎம்ஐ வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் டெல்லி அங்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து எவ்ரி district, every state ஒரு branch வச்சிருக்காங்க இல்லையா? So அந்த மாதிரி section 25 provides the corporation may appoint regional board, local limit and regional and medical benefit councils in such areas the manner delegate to them such powers and functions. So அவங்களோட powers and functions எங்க delegate பண்ணிருக்காங்களோ அந்த local limit regional boardல வந்து அவங்க வந்து corporation வந்து சில persons வந்து appoint பண்ணுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் அதர் பாடிஸ் ஆஃப் கார்பரேஷன். ஸோ அப்ப அந்த கார்பரேஷனோட அதர் பாடிஸ் வேற என்னெல்லாம் அதுக்குள்ள கார்பரேஷன்ஸ்ல வந்து ஒண்ணு வந்து அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம். கார்பரேஷன் கான்ஸ்டிடியூஷன் வந்து யாருன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அதுல இருக்க சில பாடிஸ் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. ஓகே, அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 8 படி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து யாரெல்லாம் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில இருப்பாங்க அப்படின்னா, சேர்மன், கார்பரேஷன்ல இருந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. Next 3 members of corporation representing state government. Okay, 3 members of corporation இருப்பாங்க. Next another 3 members of corporation state government represent பண்றாங்க. 8 members elected by corporation. Next one chairman, அப்புறம் ஒரு 3 persons corporationல இருந்து, next 3 members corporationல இருந்து state government represent பண்றாங்க. Next அந்த 3 பர்சன்ஸுமே 3 ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 8 பர்சன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்றாங்க. அந்த 8 பர்சன்ஸ்ல 3 பேர் வந்து எம்ப்ளாயருக்காக பேசுவாங்க. பேலன்ஸ் 3 பேர் எம்ப்ளாயிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஒரு மெம்பர் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனரா இருப்பாரு. அனதர் பேலன்ஸ் 1 மெம்பர் வந்து பார்லிமெண்ட் வந்து அவங்க எலெக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் அனதர் 1 மெம்பர் வந்து கார்பரேஷனுடைய டைரக்டர் ஜெனரலா இருப்பாங்க. சோ ஹி இஸ் எக்ஸ் அஃபிஷியோ. ஓகே, நெக்ஸ்ட் தி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். சோ அப்ப அந்த மெம்பர்ஸோட ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல இருக்கிற மெம்பர்ஸோடைய அவங்களுடைய பீரியட் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 2 இயர்ஸ்ல வந்து அவங்க எலெக்ட் பண்ணப்பட்டதுல இருந்து 2 வருஷத்துக்கு அவங்க அந்த போஸ்டிங்ல இருக்கலாம். ஓகே, சப்போஸ் வந்து அவங்களோட போஸ்டிங்கை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த மெம்பர்ஸ்ன்ற பதவியில இருந்து, கார்பரேஷனோட மெம்பர் பதவியில இருந்து அவங்க சீஸ் ஆயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 18 provides the subject to the general superintendence and control of the corporation. So அதோட ஜெனரல் சூப்பரிண்டெண்டன்ஸ், அதோட கண்காணிப்பு, அதோட கண்ட்ரோல், கார்பரேஷனோட கண்ட்ரோல் கண்காணிப்பு வந்து செக்ஷன் 18 சொல்றாங்க. So the committee shall administer the affairs of the corporation. கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், கார்பரேஷன் என்ன ஒர்க் கொடுக்குதோ அந்த ஒர்க் எல்லாம் யார் பண்றாங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகே, so any of the power and perform any functions of the corporation. So கார்பரேஷன் பண்ணக்கூடிய any powers and performance வந்து யார் பண்றாங்க? ஸ்டாண்டிங் கமிட்டி பண்றதுக்கு பவர் இருக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டி shall submit for consideration and decision of corporation such matters specified in the regulations made in this behalf. அப்போ தனக்கு எதனாவது கன்சிடரேஷன்ஸ் ஆர் டெசிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க அதை வந்து கொண்டு போய் நம்ம இஎஸ்ஐ கார்பரேஷனுக்கு முன்னாடி வைக்கலாம். ஓகே, ஸ்டாண்டிங் கமிட்டி மே இன் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சப்மிட் எனி அதர் கேஸ் ஆர் மேட்டர் ஆஃப் டெசிஷன் ஆஃப் தி கார்பரேஷன். அப்படி இல்லைன்னா தன்னோட விருப்பங்கள், தன்னோட கருத்துக்களையும் கார்பரேஷன், இப்ப இஎஸ்ஐ கார்பரேஷன் ஏதாவது முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவுக்கு யாரு கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து கன்சல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் தி ஸ்டாண்டிங் கமிட்டி கார்பரேஷன் ஆர் மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில், இவங்களோட மீட்டிங்ஸ் அப்படின்னா செக்ஷன் 20 வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இந்த டைம்ல இந்த பிளேசஸ்ல வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ்ல வந்து அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மீட்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்க, as may be specified in the regulations made in this behalf, procedures regard to the transactions of business, rules and procedures, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீட்டிங்ல அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர்செஷன் ஆஃப் தி கார்பரேஷன் அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி, அவங்களை வந்து தள்ளி வைக்கிறதுக்கான, சோ அவங்களை வந்து என்ன பண்றதுன்னா சூப்பர்சீட் பண்றது, கார்பரேஷனையும் சரி இல்ல அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை வந்து டிஸ்மிஸ் பண்றது, அது அவங்களை தள்ளி வைக்கிறது. ஓகே, சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so section 21 of the act provides that in the opinion of the central government உடைய opinion படி as per section 21ல the corporation or standing committee இவங்க என்ன பண்ணலாம்னா persistingly they performing their duties imposed on by it, அவங்களுக்கு கொடுத்த டியூட்டிஸ், அவங்களோட கடமைகளையும் அவங்களோட பவர்ஸ்லயும் அப்யூஸ் பண்ணிட்டாங்க, கடமையில இருந்து தவறிட்டாங்க, டிஃபால்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. யாரு? இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி இல்ல அந்த கார்பரேஷன், இஎஸ்ஐ கார்பரேஷன். ஓகே, சோ தி கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் கெசட், அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ல அஃபிஷியல் கெசட்ல நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை வந்து தள்ளி வச்சிடலாம். அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்கள வந்து
வித் ஸ்டாண்டிங் கமிட்டியோட கன்சல்டேஷன் வச்சு அந்த கமிட்டில இருந்து அவங்களை தள்ளி வச்சிடலாம். சோ நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சோ அவங்க வந்து எதனால வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். சோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சூப்பர்சீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இஃப் எனி ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டி ஓகே ஆன் சர்ச் ரெப்ரசென்டிங் மெம்பர் ஷல் பி டீம்டு வொகே தேர் ஆஃபீஸ். ஒருவேளை அப்படி சூப்பர்சீட் பண்ணிட்டால் அவங்களை தள்ளி வச்சுட்டா மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் வந்து வொகேட் பண்ணிக்கணும். ஓகே புது ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த இடத்துல வந்து இம்மீடியட்லி கான்ஸ்டிடியூட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டிங் கமிட்டில ஒருத்தர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸரா இருப்பாரு. சோ செக்ஷன் 10 என்ன சொல்றது, மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில். அந்த மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில்ல எந்தெந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய டைரக்டர் ஜெனரல். சோ இஸ் எக்ஸ் அபிஷியோ, அவர் தான் சேர்மன். நெக்ஸ்ட் கோ சேர்மன் இருப்பார், அவர் யாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸோட டைரக்டர் ஜெனரல் எக்ஸ் அபிஷியோ, அவர் கோ சேர்மன். நெக்ஸ்ட் மெடிக்கல் கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன், அவரும் எக்ஸ் அபிஷியோ. ஒன் மெம்பர் ரெப்ரசென்டிங் த ஸ்டேட் ஆஃப் அதர் தென் யூனியன் டெரிட்டரிஸ் தவிர ஒரு மெம்பர் ஈச் ஸ்டேட்ல இருந்து ஒரு மெம்பர் ரெப்ரசென்ட் ஆவாங்க. சுகாதாரத்துறை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. Next 3 members per employer, 3 members per employees, 3 members representing medical profession. Among them one shall be a woman. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒரு 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் கண்டிப்பா உமனா இருக்கலாம். பிகாஸ் உமன் ரிலேட்டடான சில மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க தான் பார்க்க முடியும் இல்லையா. சோ அதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஆஃபீஸனோட டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 years. The term of office of the members medical benefit council. இந்த மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சிலுடைய ஆஃபீஸ் வந்து 4 வருஷத்துக்கு அவங்க அந்த போஸ்டிங்ல இருக்கலாம். from the date வந்து appointment is notified. அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுல இருந்து 4 years வந்து they shall continue to be a medical benefit council. Next, duties of medical benefit council. அவங்களோட டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 22 provides the duties of medical benefit councils as to advise the corporation and standing committee on matters related to administration of medical benefit. ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயினுடைய மெடிக்கல் பெனிஃபிட், அவங்களுடைய மெடிக்கல் பெனிஃபிட் என்ன மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மேட்டர்ஸ்ல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. மெடிக்கல் இஎஸ்ஐ கார்பரேஷனுக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் இந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் அகைன்ஸ்டா சில பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பர்ஃபார்ம் அதர் டியூட்டிஸ் இன் கனெக்ஷன் வித் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன்ல சொன்னபடி சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடான சில டியூட்டிஸையும் அவங்க கேரி ஓவர் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் 13 provides that a person disqualified as a member of a corporation. இந்த கார்பரேஷன்ல இருந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். ஸ்டாண்டிங் கமிட்டில இருந்தோ அந்த இஎஸ்ஐ கார்பரேஷன்ல இருந்தோ மெடிக்கல் கவுன்சில்ல இருந்தோ பண்ணிடுவோம். எப்போ அப்படின்னா இஃப் ஹி இஸ் டிக்ளேர்ட் டு பி அன்சவுண்ட் மைண்ட் பை எ கம்பீட்டன்ட் கோர்ட். ஒரு கோர்ட் வந்து அவர் அன்சவுண்ட் சொல்லிட்டாங்க. சோ அவர் தெளிவில்லை, அவர் வந்து என்ன சொல்றது இஸ் நாட் அ சவுண்ட் மைண்ட், தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா சோ அவங்க டிஸ்குவாலிஃபைடு. சோ அன்டிஸ்சார்ஜ்ட் இன்சால்வெண்ட். சோ டிஸ்சார்ஜ்ட் இன்சால்வெண்டா இருந்தா பரவாயில்ல, டிஸ்சார்ஜ் பண்ணப்படாத இன்சால்வெண்ட் ஆயிட்டார் அப்படின்னா அவங்களும் டிஸ்குவாலிஃபைடு. நெக்ஸ்ட் he has a direct or indirect himself by his partner interested in subsisting a contract with any work done corporation except a medical practitioner or a shareholder of a company. சோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க பார்ட்னர் மூலியமா ஏதாவது அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சம்திங் ஒரு பெனிஃபிட்டோட அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. மெடிக்கல் பிராக்டிஷனர் தவிர ஒரு ஷேர் ஹோல்டர் ஆஃப் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், இவங்க 2 பேரை தவிர அவங்க வந்து ஒரு பர்சனல் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா so such person is disqualified if before or commencement of this act he has convicted an offense involving moral turpitude. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி ஒரு moral turpitude ஒரு என்ன சொல்றது ஒரு அதுல இருந்து நமக்கு ஒரு அஃபென்ஸ், நான் ஏதோ ஒரு moral turpitude பண்ணிட்டேன், அதுல இருந்து எந்த ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டேன், அதுல என்ன கன்விக்ட் பண்ணிட்டாங்க, குற்றவாளியா நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா சோ நானும் டிஸ்குவாலிஃபைட். நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன். செக்ஷன் 11 என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பரேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் மெம்பரா இருக்கும் நானா ரிசைன் பண்ணிக்கலாம் பை கிவிங் a notice to the central government. ஓகே சோ நான் அப்படி இந்த நோட்டீஸ் கொடுத்து நான் ரிசைன் வாங்கிட்டேன் அப்படின்னா என்னோட சீட் வேக்கண்டா இருக்கும். சோ அந்த அக்செப்ட் ஆஃப் ரெசிக்னேஷன் பை தி கவர்மெண்ட், ஒருவேளை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னோட போஸ்டிங் வேக்கண்டா இருக்கும். நெக்ஸ்ட் செசேஷன். எப்போ செசேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து 3 consecutive மீட்டிங்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஒழுக்கமா நான் மீட்டிங் போலன்னா கார்பரேஷன் மெம்பரையும் சரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட மெம்பரையும் சரி மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சிலுடைய மெம்பரையும் சரி என்ன
பண்ணிடுவாங்க அப்படின்னா மெம்பர் பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. 3 மீட்டிங் நான் ஒழுக்கமா போய் அட்டெண்ட் பண்ணல, கண்டினியூஸா 3 மீட்டிங் நான் போல அப்படின்னா, if I fails to attend 3 consecutive meetings அப்படின்னா, then my posting will be cessed. The corporation standing committee and medical benefit council may restore the membership subject to the rules may be made by the government. Next, registration of employees. Employees உடைய registration. So இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ கண்டிப்பா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். எதுக்காகனா இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்காக. கண்டிப்பா அப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் எந்த எம்ப்ளாயிஸ் நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அவங்களோட டீடைல்ஸ், அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ், அவங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, every employer is to register himself under the provisions of the act. Registration is a process of obtaining and recording information about his employment, which is insurable employment. So அந்த employment வந்து insure பண்ணப்படுற employment இருந்தா அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயினுடைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். சோ இந்த ப்ராசஸ் வந்து எதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, சோ எம்ப்ளாயர் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டதுல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல. சோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணும்போது தான் இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னோட டீடைல் மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலி டீடைல்ஸையும் நான் என்ன பண்ணணும், along with my family photo என்னோட எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்தாதான் என்னோட ஃபேமிலியும் சேர்த்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. Registration is the process of obtaining and recording information about the entry of an employee into insurable employment for the purpose of his identification. So இந்த ஆக்டுக்கு படி insurable employmentல நான் வந்து வேலைக்கு சேர்றேன் அப்படின்னா, சோ அப்ப என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அப்டைன் பண்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ பண்றாங்க. நெக்ஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டு ப்ரொவைட் த பெனிஃபிட்ஸ் அண்டர் த ஆக்ட் ஜெனரேட்டட் டு த கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாய்மெண்ட். த எம்ப்ளாயி இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் ஹிஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி டீடைல்ஸ் டு த எம்ப்ளாயர். சோ அப்போ நான் வந்து இந்த இன்சூரபிள் எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் பண்ணும்போதே நான் வந்து என்னோட ஃபேமிலி, நான் என்னோட பிளஸ் என்னோட ஃபேமிலியோட டீடைல்ஸ், என்னோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாதான் அவங்க வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே, சோ இட் இஸ் ஒன் டைம் எக்ஸசைஸ். வருஷம் நான் திருப்பி ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணுமா, ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படி இல்லை. ஒன்ஸ் நீ எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் ஆகும்போது நீ கொடுத்துட்ட அப்படின்னா லைஃப் டைம் எக்ஸசைஸ், ஒன் டைம் எக்ஸசைஸ். த இன்சூரன்ஸ் நம்பர் ஜெனரேட்டட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே என்ன அப்படின்னா, என் லைஃப்ல வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. சோ அந்த நம்பர் என்னன்னா என்னோட இன்சூரன்ஸ் நம்பர். ஓகேயா, லைஃப் டைம் irrespective of change of employment including change of place. ஒருவேளை நான் வேற இடத்துக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிட்டேன், அப்பவும் என்னோட இஎஸ்ஐ நம்பர் வந்து அதேவா தான் இருக்கும். வேற பிளேஸுக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் அப்பவும் வந்து என்னோட அந்த இஎஸ்ஐ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இட் வில் பி த சேம். ஸோ அப்ப இது வந்து லைஃப் டைம்லயே வந்து நம்ம ஒன்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய one of the function. Okay, Kana. So with this, today's session is come over. So from employees state insurance fund la irundhu next session la paathalam. So next session oda the entire industrial law gets over. Okay, thank you everyone.